அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. தன்னோட குறிக்கோளை அடையிறக்கு தொடர்ச்சியாக கதைகளை சொல்லி எதிரில் இருப்பவங்களை தான் வசப்படுத்தி காரியத்தை சாதிக்கிற யுக்தி கதைகளில் ஒன்று தான் மதன காமராஜன் கதைகள். அப்படிப்பட்ட கதைகளில் ஏற்கனவே நம்ம 3 பகுதிகளை பார்த்துட்டோம். இது 4வது பகுதி. வாங்க பார்க்கலாம். மதன காமராஜனுடைய நண்பனான புத்தி சாதுரியன் தன் நண்பன் ஆசைப்பட்ட பெண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக ஒரு நாட்டுக்கு போகிறான். அங்கே 2 பெண்கள் இருக்காங்க. அதில் யார் தன்னுடைய நண்பன் ஆசைப்பட்ட பெண்ணுன்னு தெரியாதனால அந்த 2 பெண்களையுமே தன்னுடைய நண்பன் கிட்ட கூட்டிகிட்டு போகணுங்கிறக்காக அந்த பெண்களோட மனசை மாற்ற தினமும் இரவு ஆளுக்கு ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 8 நாள் இரவு கதையை சொல்லி முடிச்சிட்டான். இப்போது 9வது நாள் இரவு வருது. இது மூத்த பெண்ணுக்கான நாள். அந்த பெண் தான் அவனை பார்க்க அன்று இரவு வரா. அப்போது அவன் கதையை சொல்ல தொடங்கினான். கலிங்க தேசத்தில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு மகன் பிறந்தான். அவனை சீரும் சிறப்புமாக வளர்க்கணும்னு பார்த்து வளர்த்துட்டு இருந்த நேரத்தில் அவனுக்கு 11 வயதாகும்போது அவனோட தந்தை இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போகுது. அவனோட தாய் கூலி வேலைக்கு போய் தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது கூட யாரோ ஒருத்தருக்காவது அன்னதானம் போடாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. தான் சாப்பிட்லினாலும் வர்றவங்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அவங்க பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரு விரதமாக மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மகன், நாமே கஷ்டப்படுறோம், எதுக்காக ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும்? நீங்கள் சாப்பிடாம கூட அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறீங்களே, இது ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவனோட அம்மா ஒரு பதிலை சொன்னான். என்னோட முன்னோர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. உலகத்திலேயே சிறந்த தானங்கள் நிதானமும் அன்னதானமும் தான். அதனால் அது 2ஐயும் நான் வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விரதத்தை மேற்கொண்டு இருக்கேன். அதனால தான் யாரோ ஒருத்தருக்காவது தினமும் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட அவன், இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்க, அதற்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆண்டவனால தான் முடியும். இப்படி தினமும் அன்னதானம் ஒருத்தருக்கு பண்ணுறனால என்ன பலன் கிடைக்குதுன்னு நீ போய் வேணா அந்த ஆண்டவனையே கேளு அப்படின்னு விளையாட்டாக சொல்ல, அந்த வாலிபனோ அவனோட அம்மா சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கிட்டு, நான் போய் ஆண்டவனை சந்தித்து அன்னதானம் போடுறதுனால என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறான். அவனோட அம்மாவும் அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அந்த வாலிபன் அவனோட அம்மாவை விட்டு ஒரு காட்டு வழியாக பயணம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவனை ஒரு வேடன் பார்க்குறான். இந்த காட்டு வழியாக மிருகங்கள்லாம் அதிகமாக இருக்குமே, இந்த வாலிப பையன் எங்கேயோ போயிட்டுருக்கானே, அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போகிறான். இரவு நேரம் ஆக போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா மிருகம் தாக்கி நீங்கள் இறக்க நேரிடும். அதனால் நீங்கள் என்னோட வாங்க அப்படின்னு அந்த வேடன் கூப்பிட அந்த வாலிபனும் அந்த வேடன் பின்னாடி போகிறான். அந்த வேடனுக்கு வீடெல்லாம் கிடையாது. ஒரு மரத்தின் மேலே பரண் அமைச்சு அங்கே தான் அவனோட மனைவியும் அவனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே தான் அந்த வாலிபனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பரண் மேலே 2 பேர் படுக்கும் அளவுக்கு தான் இடம் இருக்குது. ஆனாலும் இவனை தங்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த வேடன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் வேடனோட மனைவிக்கு பயங்கர கோபம் வருது. நமக்கே சாப்பிட சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை, இதில் இவன் வேறையா அப்படின்னு முகம் சுளிக்கிறா. அந்த வேடன், நாம் சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் அவனுக்கு கொடுப்போம், நாம் படுக்கிற இடத்துல கொஞ்சம் அவனுக்கும் பகிர்ந்து கொடுப்போமே அப்படின்னு சொல்ல அவள் அதற்கு மறுத்தர்றா. என்னோட உணவை நான் தரமாட்டேன், என்னோட இடத்தையும் அவனுக்கு தரமாட்டேன், நீங்கள் வேணா உங்களோட உணவுலேருந்து பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக படுத்துக்கிறா. அப்போது வேடன் தான் சாப்பிட வச்சிருந்த திணையையும் தேனையும் கொஞ்சம் பகிர்ந்து அந்த வாலிபனுக்கு கொடுத்துட்டு தான் படுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் இடம் விட்டு அவன் படுத்துக்கிறான். அந்த வாலிபன் தூங்கி எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் வேடனை காணோம். ஏன்னா அந்த வேடன் படுக்க இடம் பத்தாததுனால பரன்ல இருந்து தவறி கீழே விழுந்துடுறான். காட்டு விலங்கு அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுது. அதனால அந்த வேடன் இறந்து போயிடுறான். இதை தெரிஞ்சதும் அந்த வாலிபன் மனம் கலங்கி போகிறான். வேடனோட மனைவியோ பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அந்த வாலிபன் பதில் சொல்கிறான், நான் இங்கே வேணுனே வரல, வேடன் தான் வற்புறுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்தான், அதனால் இதற்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறான். அந்த மனைவியோ தகாத வார்த்தைகளை சொல்லி அவனை திட்ட ஆரம்பிக்கிறா. அவகிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு அந்த வாலிபன் அங்கிருந்து ஓடி வந்துடுறான். வந்தவன் ஒரு ஊருக்கு போகிறான். அந்த ஊரில் ஒரு பெரிய விவசாயி இருக்கிறாரு. அவருக்கு நிறைய நிலபுலன்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 களம் நெல் விளையுமா.
ஆனாலும் அவர் பஞ்சத்தில் தான் இருந்தார். என்ன காரணம் தெரியுமா? தினமும் அந்த ஊரோட ஏரி உடைஞ்சு அந்த நெல்லை எல்லாத்தையும் தனக்குள்ளே கொண்டு போயிருமா. ஆட்களும் சில பேர் இதனால் இறந்து போயிடுறாங்க. தினமும் இப்படி இந்த ஏரி உடையிறதுக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு அவர் புலம்புறாரு. அப்போது இவன் எங்கே போகிறான்னு அவர் கேட்க, நான் ஆண்டவனை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறமா ஒரு முடவனை சந்திக்கிறான். கைகால்கள் இழந்த அந்த முடவன் நல்ல கல்வி அறிவில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அவர் இவனை பார்த்ததும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன், நான் கடவுளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவரும், சரி எனக்கு ஏன் இப்படி கைகால்கள் எல்லாம் வராமல் இருக்குன்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறீங்களா? இது சரியாகுமா ஆகாதான்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அப்போ தான் புற்றுக்குள்ளே ஒரு பாம்பு இருக்கிறத பார்க்குறான். அது ரொம்ப நாள் சாப்பிடாமல் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. அதற்கான காரணத்தை அவன் கேட்க, என்னன்னே தெரியல, எனக்கு எப்போதுமே சோர்வாக இருக்குது, என்னால் இறை தேட முடியாத அளவுக்கு என் உடலில் வலுவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுக்கான காரணம் என்னன்னே தெரியல, நீங்கள் போகிற இடத்துல இதுக்கான காரணத்தை கேட்டுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போது ஒரு மாமரத்துக்கிட்ட போகிறான். அந்த மாமரம் பழுத்து குலுங்கி போய் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு பறவையோ விலங்கோ எதுவுமே இல்லை. ஆச்சரியத்தோடு அந்த மரத்தை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்க அந்த மரம் தன் கதையை சொல்லுது. நான் வருட கணக்கில் இப்படி பழுத்து குலுங்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த பறவையும் விலங்கும் என் பக்கத்தில் வரதில்லை. மனிதர்கள் கூட வந்து என்னோட பழத்தை பறித்து சாப்பிட்றதில்ல அப்படின்னு வருத்தப்படுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த வாலிபன் சொல்கிறான், நான் கடவுளை சந்திக்க போகிறேன், நிச்சயமாக இதுக்கான காரணம் என்னன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான். இப்படி அவன் ரொம்ப தூரம் பயணப்பட்டு ஒரு மலை உச்சி அடைகிறான். இதுதான் சரியான இடம்னு அங்கே 1 வருட காலம் தவம் மேற்கொள்கிறான். அவனோட தவத்தை மெச்சி கடவுள் அவன் கண் முன்னாடி தோன்றுகிறார். வந்தவர்கிட்ட அவன் வந்த காரியத்தை முதல்ல கேட்குறான். அதுதான் அன்னதானத்தோட பலன் என்ன அப்படிங்கிறது. அதற்கு கடவுள், உனக்கு இதற்கான பதில் தெரியணுமா? சொல்கிறேன் கேளு. விராட தேசத்துக்கு நீ இப்போவே கிளம்பி போகணும். நான் கொடுக்குற திருநீரை அங்கே இருக்கிற மன்னன் கிட்ட கொடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கும்படி சொல்லணும். அவங்களுக்கு பல காலங்களாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த தண்ணீரை குடித்தா அவங்களுக்கு உடனே புத்திர பாக்கியம் உண்டாகும். அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். அப்படி பிறந்த அந்த குழந்தைய பொன் தட்டில் வாழை குருத்தை வச்சு அதில் அந்த குழந்தையை ஏந்தி நீ கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டீன்னா அன்னதானத்திற்கான பலன் என்ன அப்படிங்கிற பதிலை அந்த குழந்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இவன்கிட்ட 4 கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வர்ற வழியில் அவன் சந்தித்த 4 பேரை பற்றிய கேள்விகளை கடவுள்கிட்ட கேட்குறான். ஒரு விவசாயி தினமும் 1000 கலம் நெல்லை காய வைக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு விவசாயத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா தினமும் ஏரி உடைஞ்சு வந்து அந்த நெல்லையெல்லாம் தனக்குள்ளே கொண்டு போயிடுது. இது எதனால்? இது தீரணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கடவுள் பதில் சொல்கிறாரு. அவருக்கு திருமண வயதில் 2 கன்னி பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களை அவர் திருமணம் முடிக்காமையே வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஏரி உடையிறது நின்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது முடவனை பற்றி கேட்குறான். அந்த கைகால்கள் வராத கற்றறிந்த முடவர் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கானு கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்ல அதுக்கு கடவுள் பதில் சொல்கிறாரு. அவருக்கு நிச்சயமாக பரிகாரம் இருக்குது. அவர் நிறையா கற்று வச்சிருக்கிறாரே தவிர அதை யாருக்குமே போதனை பண்ணலை. அதனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை. அவர் யாருக்காவது போதிச்சு நல்ல கல்வி அறிவை கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த பாம்பை பற்றி கேட்குறான். அந்த பாம்பு சக்தியே இல்லாமல் இறை தேடாமல் பசியில் வாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க அதுக்கு கடவுள் பதில் சொல்கிறாரு. அந்த நாகப்பாம்போட தலையில் நாகமாணிக்கம் இருக்குது. அந்த தலையில் இருக்கிற நாகமாணிக்கங்கிற கர்ப்பத்தை யாருக்காவது கொடுத்துட்டாதான் அதால் சக்தி பெற்று எழ முடியும். அதனால் அதுதான் காரணம் அந்த பாம்பு சக்தி இழந்து போயிருக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது மாமரத்தை பற்றி கேள்வி கேட்குறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, அது பழுத்து காய்த்து தொங்கி இருந்தால் கூட அதற்கு கீழே ஏகப்பட்ட பொக்கிஷங்களை பூதம் காக்கிற மாதிரி அந்த மாமரம் காத்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு செல்வங்களையும் தனக்கு கீழே வச்சிட்ருக்கிறனால தான் அந்த மாமரத்துக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அதனால் அந்த செல்வம் அப்படிங்கிற அந்த கணத்தை அது இறக்கி வச்சாதான் மற்றவர்கள் அதை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு கடவுள். அதுக்கப்புறமா கடவுள்கிட்ட கேட்க அவனுக்கு இன்னொரு கேள்வி பாக்கி இருந்துச்சு. அந்த வேடனை பற்றி தான். அநியாயமாக அவன் இறந்து போயிட்டானே, இத்தனைக்கும் அவன் எனக்கு உணவில் பகிர்ந்து கொடுத்து இடமும் கொடுத்து என்னை பாதுகாத்து வச்சுருந்தான். அப்படிப்பட்ட நல்லவன் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இறந்து போகணும்
அவனோட வரலாற்றை பற்றி நீங்க சொல்லுங்களேன்னு கேட்க, அதுக்கான பதிலையும் அரசனுக்கு பிறக்க போற அந்த குழந்தையே சொல்லும், அந்த குழந்தைகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கடவுள் சொல்ல அவன் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து வரிசையாக சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல மாமரத்துக்கிட்ட போய் செல்வத்தை யாருக்காவது கொடுத்துட்டாதான் உன்கிட்ட ஆட்கள் நெருங்கி வருவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த மாமரம் இந்த செல்வத்தை எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அவன் இப்போ எனக்கு வேண்டாம், நான் ஒரு வேலையாக போகிறேன், அதை முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அடுத்தது அந்த பாம்புக்கிட்ட போய் நாகமாணிக்கத்தை யாருக்காவது கொடுத்துட்டாதான் நீ வந்து சக்தி பெறுவியான் அப்படின்னு சொல்ல, அந்த பாம்பு நாகமாணிக்கத்தை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதையும் அவன் அப்படியே வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கற்றறிந்த முடவன் கிட்ட வரான். அவர்கிட்ட வந்து நீங்கள் கற்றவற்றை எல்லாம் மற்றவர்களுக்கு போதிச்சாதான் உங்களோட கைகால்கள் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்ல, அவரும் தான் கற்ற வித்தைகளை எல்லாம் அவனுக்கு கற்றுத்தராரு. அதுக்கப்புறம் அவரோட கைகால்களும் சரியாகுது. அதுக்கப்புறமா அந்த விவசாயிக்கிட்ட வந்து உங்களோட 2 பெண்களையும் திருமணம் பண்ணி கொடுத்தாதான் இந்த ஏரி உடையிறது நிற்குமா அப்படின்னு சொல்ல, அவரும் தன்னோட 2 பெண்களையும் அவனுக்கே திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. திருமணம் முடிஞ்சதும் பெண்களை நீங்களே வச்சிருங்க, நான் ஒரு வேலையாக போகிறேன், அதை முடிச்சுட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி விராட தேசத்துக்கு போகிறான். அந்த கடவுள் கொடுத்த திருநீரை அரசன்கிட்ட கொடுத்து உங்களுக்கு இதை சாப்பிட்டாதான் பிள்ளை பேரு உண்டாகும் அப்படிங்கிறான். அதற்கு அந்த அரசன் நம்ப மறுக்கிறாரு. அதற்கு அவன் இது மட்டும் நடக்கலை அப்படின்னா என்னோட உயிரை இங்கேயே விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அரசர் நம்பி அந்த திருநீர் கலந்த நீரை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே அரசியும் கருவுறாங்க. அப்புறம் 9 மாதங்களாக அவன் காத்திருக்க தொடங்குறான். 9 மாதங்கள் கழித்து அரசிக்கு ஒரு மகன் பிறக்கிறான். பிறந்த அந்த குழந்தைய தங்கத்தட்டில் வாழை குருத்தில் வச்சு இவன் எடுத்துகிட்டு வர சொல்ல, அரசரும் அதே மாதிரி செய்கிறாரு. அந்த குழந்தைகிட்ட இவன் அன்னதானத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்க, அந்த சிசு வாய் திறந்து பேச ஆரம்பிக்குது. அன்னதானத்தோட பலன் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும், நான் தான் இறந்து போன வேடன் அப்படின்னு பதில் சொல்லுது. அப்போதான் அவன் ஆச்சரியப்பட்டு போகிறான். வேடன் இங்கே ராஜகுமாரனாக பிறந்திருக்கானே அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறத கவனிக்க தொடங்குறான். உனக்கு தானமாக தினையையும் தேனையும் கொடுத்தேன், படுக்க இடம் கொடுத்தேன், இந்த காரணத்தினால தான் இப்போ நான் இங்கே ராஜ வம்சத்தில் குழந்தையாக பிறந்திருக்கேன். என்னோட மனைவியோ தினை மாவையும் கொடுக்க மறுத்துட்டா, படுக்க இடத்தையும் கொடுக்க மறுத்துட்டா. அதனால் அவள் பன்றி கூட்டத்தில் கடைசி பன்றியாக பிறவி எடுத்திருக்கா. நீ இந்த பக்கம் வந்த உடனே அவளையும் காட்டு விலங்கு அடித்து சாப்பிட அவள் இறந்து போயிட்டா. இப்போது பன்றியாக பிறப்பெடுத்திருக்கா. இதுதான் வித்தியாசம். நான் ராஜகுலத்திலையும் அவள் பன்றியாகவும் பிறப்பெடுத்திருக்கா. அதனால் அன்னதானம் செய்கிறது மிக சிறப்பானது. இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, மறு ஜென்மத்திற்கும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு அந்த குழந்தை பேசிட்டு வாயை முடிக்குது. அதுக்கப்புறம் அவன் மனநிறைவாக அங்கிருந்து கிளம்புறான். கிளம்பி வர வழியில் மாமரத்துக்கு கீழே இருந்து செல்வத்தையும் நாகத்துக்கிட்ட இருந்து நாகமாணிக்கத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விவசாயியோட பெண்களையும் திருமணம் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வந்தவன் தன்னோட அம்மா கிட்ட நடந்ததை எல்லாவற்றையும் சொல்கிறான். அன்னதானத்தோட பலன் மிக சிறப்பு வாய்ந்தது. அதனால் என்கிட்ட இருக்கிற செல்வங்களை வச்சு உணவில்லாதவங்களுக்கு உணவளிக்கிறது தான் என்னோட தலையாய கடமை அப்படின்னு செய்ய ஆரம்பித்தான். இப்படி புத்திசாதுரியன் கதையை சொல்லி முடிக்க மூத்த சகோதரி வாய் பிளந்து கேட்டுட்டு இருந்தா. இந்த மாதிரி அறிவிலும் தவத்திலும் குணத்திலும் சிறந்த ஒருத்தனை அல்லவா நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, விடியற் காலை பொழுதாகிட்டனால அவள் அதை கேட்டபடியே அங்கிருந்து நகர்ந்து போறா. மறுநாள் 10வது நாள் அன்று இளைய சகோதரிக்கான நாள். அன்றைக்கான கதையையும் புத்திசாதுரியன் தயாராக வச்சு காத்துக்கிட்டு இருந்தான். அவள் அறைக்குள் நுழைந்ததும் கதையை சொல்ல தொடங்கினான். கலிங்க தேசத்தை கௌசல்யராஜன் அப்படிங்கிற அரசர் மிக சிறப்பாக செங்கோல் செலுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு தவ புதல்வன் இருந்தான். அவனும் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டனால அவனுக்கு பெண் தேடி மும்முரமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அரசர். அந்த நேரத்தில் அந்த இளவரசன் காட்டுக்கு வேட்டைக்கு போனான். வேட்டையை முடிச்சுட்டு திரும்ப வர்ற வழியில் எண்ணெய் விற்கும் வியாபாரியின் மகளை பார்க்குறான். அந்த பெண் வீட்டு வாசலில் எல்லை காய போட்டுட்டு இருந்தா. அந்த பெண் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தா. இருந்தாலும் அவகிட்ட வம்பிழுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதனால் அந்த பெண்கிட்ட வந்து ஒரு விடுகதையை போட்டான். எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்த எல்லரசன் மகளே, எல்லை விட சிறிய இலை எதுவோ அப்படின்னு விடுகதையை போட்டு பதில் கேட்டான். அந்த பெண்ணோ தன்னோட குலத்தை வைத்து இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு கோபம் கொண்டு அவனுக்கு திரும்ப ஒரு விடுகதையை போட்டா. பூவிலே பிறந்து பூவிலே வளர்ந்து இப்பூவுலகை ஆளும் பூமகராசன் மகனே, 2 வகை பூ பூக்கும் மரம் எதுவோ அப்படின்னு கேட்டா.
இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னோட விடுகதைக்கு பதில் சொல்லாம திரும்ப விடுகதையவே பதிலா சொல்றாளே, இதுக்கு பதில் விடத்தல் மரம். அதுதான் இருவகை பூவும் பூக்கும், எல்லை விட சிறிய இலையும் இருக்கும். அதைத்தான் அவள் அப்படி சொல்லியிருக்கா. எனக்கு எதிர் விடுகதை போட்டனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபப்படுறான். அவன் அவளை பார்த்து, உன்னை நான் திருமணம் பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சி காலத்துக்கும் என்னோட அடிமையாக நடத்துகிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவள் கொஞ்சம் கூட குறைஞ்சவை இல்லை அப்படின்னு பதில சொல்கிறான். நீங்கள் அப்படி என்னை திருமணம் பண்ணி சிறையில் அடைச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கே ஒரு மகனை பெற்றெடுத்து அந்த மகன் மூலமாக உங்களை கோணிப்பையில் கட்டி சவுக்கால் அடித்து ஊர் முன்ன கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்படின்னு இவளும் சவால் விடுறா. சரி, யார் ஜெயிப்போம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த இளவரசன் வேகமாக அரண்மனைக்கு போகிறான். தன்னோட அப்பா கிட்ட அந்த எண்ணெய் வியாபாரியின் மகளைத்தான் திருமணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். சரி, மகனோட ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு அரசரும் அவன் ஆசைப்பட்டபடியே அந்த எண்ணெய் வியாபாரியின் மகளை அந்த இளவரசனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. கடைசியா திருமணம் முடிஞ்ச உடனே அவன் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்த ஒரு தனி அரண்மனைக்கு அவளை கூட்டிட்டு போறான். அங்க ஒரே ஒரு தாதி பெண் இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த அரண்மனைக்குள்ளேயே இருக்கு. அப்படி இருக்கிற அந்த அரண்மனையை சுற்றி மிகப்பெரிய கோட்டை சுவர்கள் இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள அவளை சிறை வச்சு அந்த அரண்மனையோட கதவை பூட்டி அந்த சாவியை கொண்டு போய் பொக்கிஷங்கள் வைக்கிற அறையில வச்சிடறான். இப்படி அவன் செஞ்சுட்டு தன்னோட அரண்மனைக்கு வந்துடுறான். இன்னொரு திருமணமும் பண்ணிக்கிறான். இந்த நேரத்துல தான் அந்த எண்ணெய் வியாபாரியின் மகள் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்தா. தன்னோட தந்தை கிட்ட அவன் எந்த அரண்மனையில என்ன பூட்டி வைக்கிறானோ அந்த அரண்மனைக்கு வரை ஒரு சுரங்கப்பாதையை நீங்க நம்ம வீட்டில இருந்து தோண்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த வியாபாரி வெளியூர்ல இருந்து நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்து அவரோட வீட்டில இருந்து அந்த தனி அரண்மனை வரை ஒரு சுரங்கத்தை தோன்றாரு. அந்த சுரங்கம் அவள் அடைக்கப்பட்டிருக்கிற அறையிலிருந்து தொடங்குது. இதனால அவள் அந்த வழியா இறங்கி அவளோட தந்தையோட வீட்டுக்கு வர முடியும். இப்படி ஒரு வழியை ஏற்பாடு பண்றாரு அவளோட தந்தை. அதற்கப்புறமா அவள் தினமும் இரவு நேரத்தில் அந்த சுரங்கப்பாதை வழியாக அவளோட தந்தை வீட்டுக்கு வந்து போவா. அப்படி இருக்கும்போது அவள் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கா. கலை கூத்தாடி மாதிரி ராஜகுமாரன் முன்னாடி போய் அவனை கவர்ந்து அவன் மூலமாக பிள்ளை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அது. அதுக்காக அவளோட தந்தை கிட்ட மந்திர தந்திரங்கள் தெரிந்த கலை கூத்தாடி கும்பல் ஒன்றை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அவங்க கிட்டேருந்து வித்தைகளை எல்லாம் நான் கற்றுக்கிட்டு எப்படி அவங்க கலை கூத்தாடுறாங்களோ அதே மாதிரி ஆடி இளவரசனை மயக்கணும் அப்படிங்கிறா. அதே மாதிரி அவரும் நாடு நகரமெல்லாம் சுற்றி மந்திர தந்திரங்கள் தெரிந்த ஒரு கலை கூத்தாடி கும்பலை கூட்டிகிட்டு வராரு. அவங்களுக்கு தேவையான பணத்தை தான் தரதாகவும் சொல்கிறாரு. அதனால் அவங்க இந்த எண்ணெய் வியாபாரியின் வீட்டுக்கு வராங்க. ஒவ்வொரு இரவும் சுரங்கப்பாதை வழியாக தன்னோட தந்தையோட வீட்டுக்கு போய் அங்கே தங்கி இருக்கிற கலை கூத்தாடி கும்பல் கிட்ட மந்திர தந்திரங்கள்ல இருந்து கலை கூத்து முதற்கொண்ட எல்லாவற்றையும் கத்துக்கிறா. அவள் எல்லாவற்றிலுமே சிறந்தவளாகிறா. உண்மையாகவே அவ ஒரு கலை கூத்தாடி பெண் அப்படிங்கிற மாதிரி அவ வித்தைகளை எல்லாம் செஞ்சு காட்டுறா. அதற்கப்புறமா அந்த கலை கூத்தாடி கும்பல் கிட்ட, நீங்க இது மட்டும் பண்ணுனா பத்தாது, என்னோட வந்து இளவரசன் முன்னாடி கலை கூத்தாடணும்னு சொல்ல அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டபடி இளவரசன் முன்னாடி போய் கலை கூத்தாடுறாங்க. நிறைய வித்தைகளை காட்டுறாங்க. அந்த வித்தைகளை எல்லாம் பார்த்து மனமகிழ்ந்த இளவரசன் ஏகப்பட்ட பொருட்களை பரிசா கொடுக்கறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கலை கூத்தாடி பெண் மேலே ஆசையும் படுறான். அதற்காக கலை கூத்தாடி தலைவனை கூப்பிட்டு, அந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன், அந்த பெண்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த பெண் வேற யாரும் கிடையாது, அவனோட முதல் மனைவி தான். அது தெரியாமல் அவன் அந்த பெண்கிட்ட போகணும்னு சொல்ல அந்த தலைவனும் ஒரு பளிங்கு மண்டபத்துக்கு வர சொல்கிறான். இளவரசன் அந்த பளிங்கு மண்டபத்தில் போய் அவளை பார்க்குறான். அன்று ஒரு நாள் இரவு முழுக்க அவனோட இருந்துட்டு திரும்ப மீண்டும் அந்த சுரங்கப்பாதை வழியாக அரண்மனைக்குள்ளேயே வந்துடுறான். அன்று இரவு முழுக்க அவனோட இருந்ததற்கான அச்சாரமாக அவள் அவங்கிட்ட இருந்து முத்து மாலையையும் கனையாளி மோதிரத்தையும் வாங்கிக்கிட்டு போகிறான். அதற்கப்புறம் இளவரசன் அன்றாட வேலைகளில் அவளை மறந்தே போயிட்டான். அதுக்கப்புறமா அவள் 9 மாதங்கள் கழித்து ஒரு மகனை பெற்றெடுத்தான். அந்த மகனை சீரும் சிறப்புமாக வளர்க்கணும்னு அவளோட தந்தை கிட்ட கொடுத்து, இவனை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வளருங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் அவனுக்கு நிறைய கல்வி கேள்விகளை கற்றுக் கொடுத்து சிறப்பாக வளர்த்துட்ருக்காரு. அவனுக்கு 6 வயதாகும் போது என்னோட தந்தையும் தாயும் யாருன்னு அவனோட தாத்தா கிட்ட கேட்க, அவரோ அந்த சுரங்கப்பாதை வழியாக போனீங்கன்னா உன்னோட அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுரங்கப்பாதை வழியாக போய் அவனோட அம்மாவை சந்திக்க அவளோ தன்னோட மகனை வாரி அணைச்சிக்கிறா. அதுக்கப்புறமா அவள் கற்றுக்கிட்ட எல்லா வித்தைகள்
வித்தைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறா. அதில் உருமாறும் வித்தையும் ஒன்று. இப்படி எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து தன்னோட கதையையும் அவன்கிட்ட சொல்கிறா. உன்னோட அப்பாவை இப்படி கோணிப்பையில் கட்டி சவுக்கால் அடித்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியேற முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன், நான் வளர்ந்து வாலிபனாகி நிச்சயமாக அதை செய்கிறேன் அப்படின்னு அதுக்காக காத்துட்ருக்காங்க. அவன் வாலிப பருவத்தையும் அடைகிறான். அதுக்கப்புறம் நகரத்துக்குள்ள நடமாட தொடங்குறான். முதல்ல இப்ப அரசராக இருக்கக்கூடிய தன்னோட தந்தையோட அறைக்கு உருமாறி யாருக்கும் தெரியாம போறான். அவரோட அணிகலன்களை எல்லாம் திருடிக்கிட்டு அவர் படுத்திருந்த கட்டிலோட பவள காலை எடுத்துட்டு சாதாரண வாழைத்தண்டுகளை நிறுத்தி வச்சிடறான். அதுக்கப்புறமா விடியற்காலை பொழுதுல அங்க அரசன் திரும்பி படுக்கும்போது அந்த வாழைத்தண்டு பாரம் தாங்காமல் உடைந்து விழுது. அதுக்கப்புறமா தான் எழுந்து பார்த்த அரசருக்கு எல்லாம் புரியுது. தன்னோட நகைகளும் கட்டிலோட பவளக்காலும் திருடப்பட்டிருக்கு. யாருக்குமே தெரியாம இத்தனை காவலை மீறி யார் திருடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருக்கிற வீரர்களை கண்டுபிடிக்க அனுப்புறாரு. ஆனா எவ்வளவு தேடியும் யார் திருடிட்டு போனாங்கிறது தெரியல. அவனும் திருடிய நகைகளை எல்லாம் ஆற்றிற்கு கீழே புதைச்சு வச்சுட்டு திரும்ப வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறான். சாதாரண வேலைக்காரன் மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் இரவு உருமாறி மந்திரி குமாரன் வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சு அதையும் ஆற்றிற்குள் புதைத்து வச்சுட்டு வேலைக்காரன் மாதிரி நடமாட ஆரம்பிக்கிறான். இப்படி தினமும் மந்திரி வீட்டிலும் அரசர் வீட்டிலும் கொள்ளை போகிறத கேள்விப்பட்ட மக்கள் பயப்படுறாங்க. ஒரே சலசலப்பு உண்டாகுது. இதை கேள்விப்பட்ட அரசர் இதை சரி செய்யணும், அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன்னோட மகன்னு தெரியாமையே இப்படி திருடன்னு நினச்சி அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு அரசர். ஆனால் அவனோ நின்ற பட்ட காணோம். இதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்த தலைமை அதிகாரி கிட்ட தான் கைவரிசையை காட்டுறான். அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட மருமக பிள்ளை மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டிலையும் கொள்ளையடிச்சிட்றான். அவரை கழுமரத்தில் ஏற்றி ஆப்படிச்சிட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்த அந்த அரசர், யார் இப்படிலாம் செய்கிறதுன்னு தெரியலையே, அந்த திருடனை எப்படியும் பிடிச்சாகணும் அப்படின்னு மந்திரியை போய் பார்க்க சொல்கிறாரு. மந்திரியோ இரவு நேரத்தில் அந்த திருடனை தேடி போயிட்டு இருக்கும்போது ஆற்றில் துணி துவைச்சிட்டு இருக்கான். எதற்காக இந்த நேரத்தில் துணி துவைக்கிறேன்னு கேட்க, இந்த பக்கமாக திருடர்கள் வருவாங்க. அவங்க துணிமணிகளை எல்லாம் கலற்றி கொடுத்து என்னை வெளுக்க சொல்லுவாங்க. அப்படி தான் என்கிட்ட துணியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வருவாங்கன்னு சொல்ல மந்திரி அங்கேயே காத்திருக்கிறாரு. நீங்கள் இப்படி காத்துக்கிட்டு இருந்தால் அவங்கள பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை ஒரு கூடையை போட்டு மூடி இங்கேயே மறைஞ்சுக்கங்க, உங்கள் துணிமணி நகைகளை எல்லாம் கலற்றி கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவரும் அவனை நம்பி அதே மாதிரி செய்கிறாரு. கொஞ்ச நேரமாக சத்தமே காணோம் அப்படின்னு சொல்லி கூடையை திறந்து பார்த்தா அங்கே துணி வெளுத்துட்டு இருந்த அவனையும் காணோம், போன திருடர்களையும் காணோம். அப்போதான் உண்மை நிலவரம் புரியுது. வந்தவன் தான் திருடன். தான் கிட்ட இருக்கிற நகைகளையும் துணிமணிகளையும் வாங்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு அதை அரசர்கிட்ட போய் சொல்ல அரசர் கடுங்கோபம் அடைகிறாரு. அவனை நானே போய் பிடிக்கிறேன் அப்படின்னு இரவு நேரத்தில் அரசரே காவலுக்கு அன்னைக்கு போகிறாரு. போகும்போது மளிகை பொருட்களை எல்லாம் பரப்பி வச்சுக்கிட்டு ஒருத்தன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாரு. இந்த நேரத்தில் காட்டு பகுதியில் நீ எதற்காக வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, திருடர்கள் இந்த பக்கமாக வருவாங்க. 1 ரூபாய்க்கு 10 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. அதனால தான் நான் இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நாட்களாக வியாபாரம் அமோகமாக நடக்குது. திருடர்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்ல அரசர் அவனை நம்புறாரு. அப்படியா, அப்படின்னா நான் இங்கே மறைஞ்சிக்கிறேன், நீ வந்து அந்த திருடன் எனக்கு பிடிச்சு கொடுத்துரு, உனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்கிறாரு. அதை கேட்ட அவன், அப்படியா, அப்படின்னா நீங்கள் எங்கே மறைஞ்சிக்குவீங்க அப்படின்னு கேட்க அவர் யோசனை பண்ணுறாரு. அப்போ தான் மளிகை பொருட்களை கொண்டு வந்த சாக்குப்பை பக்கத்தில் கிடக்கு. இங்கே உங்களோட அணிகலன்கள் துணி எல்லாவற்றையும் கலற்றி கொடுத்துட்டு இந்த சாக்கு மூட்டையில் ஒளிஞ்சுக்குங்க. உங்களை நான் கட்டி மளிகை பொருட்கள் மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு காத்துட்ருக்கேன். அந்த திருடர்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களை நீக்கி விடுறேன், நீங்கள் அவங்கள பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் பேச்சை நம்பின அந்த அரசரும் தன்னோட அணிகலன்கள் துணி எல்லாவற்றையும் கலற்றி கொடுத்துட்டு அந்த சாக்கு மூட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சிருக்கும் போது அந்த சாக்கு மூட்டையை இறுக்கமாக கட்டி வைக்கிறான் அந்த வாலிபன். அதற்கப்புறமா அந்த சாக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டு அரசன் வந்த குதிரை மேலேயே அந்த சாக்கு பையை ஏற்றி சவுக்கால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அதுக்கப்புறம் குதிரையில் ஏறி பறக்க ஆரம்பிக்கிறான். அப்போது உருமாறும் வித்தை தெரிஞ்ச அவன் அந்த அரசன் மாதிரியே தன்னை உருமாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் நான் திருடனை பிடிச்சிட்டேன், இந்த கோணிப்பைக்குள்ளே தான் திருடன் இருக்கான் அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாம் அரசரை பாராட்டுறாங்க. திருடன நகைகள்லாம் எங்கே தெரியுமா இருக்குது? அதான் அந்த ஆற்றுப்படுகையில் தான் இருக்குது, போய் தோண்டி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆற்றுப்படுகையிலிருந்து புதைக்கப்பட்ட நகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அரசரை மக்கள் வெகுவாக பாராட்டுறாங்க. அரசர் கோணிப்பைக்குள்ள இருக்கிற திருடனை கொண்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி நிறுத்த அந்த திருடனை பார்க்கணும், நீக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க.
அப்போது நீக்கி விட்டா அதற்குள்ளே இருந்து உண்மையான அரசர் வெளியில் வராரு. என்னது இது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு ஆச்சரியப்பட அப்பதான் அந்த வாலிபன் தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுறான். அப்போ எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்கிறான், என்னோட அம்மாவோட சபதத்தை நிறைவேற்ற தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மொத்த கதையையும் சொல்லி முடிக்கிறான். அரசரால் அதை நம்பவே முடியல. அப்போ தான் பூட்டிய அரண்மனையிலிருந்து அவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அவள் வந்ததுக்கப்புறமா அவளும் நடந்ததையெல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த அரசன், இவன் என்னோட மகன்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவள் கதையை சொல்கிறான். கலை கூத்தாடியாக வந்து உங்கள் கூட அன்னைக்கு இரவு முழுக்க இருந்தது நான் தான். அதற்கு அச்சாரமாக நீங்கள் கொடுத்த முத்து மாலையும் கனையாளி மோதிரமும் இதோ அப்படின்னு அவள் காட்ட அரசர் உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் செஞ்ச தவற ரொம்பவே உணர்ந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவளையும் அவனையும் தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவனை அந்த நாட்டோட இளவரசனாக அறிவிக்கிறாரு. பிற்காலத்தில் அவன் மாவீரனா பல நாடுகளை கைப்பற்றி அந்த ராஜ்யத்தோடு இணைத்து மாபெரும் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினான். இப்படி கதையை சொல்லி முடித்தான் புத்திசாதுரியன். இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அல்லவா உனக்கு கணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல அன்றைய நாள் பொழுது விடிய இளைய சகோதரியும் அந்த அறையை விட்டு வெளியேறா. அடுத்தது மூத்த சகோதரிக்கான நாள் 11வது கதையோடு புத்திசாதுரியன் தயாராக இருந்தான். இப்படி தொடர்ந்து அவன் கதை சொல்கிறத கேட்க நாமளும் தயாராக இருப்போம். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திக்கலாம். நன்றி.